ஹாய், வெல்கம் டு சேலவே இன்ஃபோ சேனல். ஒரு பெரிய சரக்கு கப்பல் நடுராத்திரியில ஆழ்கடல்ல எப்படி எந்த விபத்துலயும் சிக்காம போகுதுன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? இன்னைக்கு நாம கடல்ல உயிர்களை காக்கிற சோலஸ் விதிகளை பத்தி தான் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா அதில் இருக்கிற 3 ரொம்ப முக்கியமான பாதுகாப்பு அமைப்புகள்: நேவிகேஷனல் லைட்ஸ், ஆயில் மிஸ்ட் டிடெக்டர்ஸ், அப்புறம் ஃபிக்ஸ்ட் CO2 சிஸ்டம்ஸ். சொல்லப்போனா இவங்க தான் கடலோட உண்மையான பாதுகாவலர்கள். சரி, முதல்ல சோலாஸ் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இது உலக பெருங்கடல்களுக்கான ஒரு சாலை விதிப்புத்தகம் மாதிரி. சோலாஸோட விரிவாக்கம் சேஃப்டி ஆஃப் லைஃப் அட் சீ, அதாவது கடலில் உயிர்களின் பாதுகாப்பு. ஒவ்வொரு வர்த்தக கப்பலும் கடலோட ஆபத்துகளை சமாளிக்கிற அளவுக்கு பாதுகாப்பா இருக்கா, அதுல சரியான கருவிகள் எல்லாம் இருக்கான்னு உறுதி செய்கிற சர்வதேச விதிகள் தான் இது. கப்பலோட கட்டுமானத்திலிருந்து அதில் இருக்கிற உயிர்காக்கும் படகுகள் வரைக்கும் எல்லாமே இந்த சோலாஸ் விதிகளுக்கு கீழே தான் வரும். இந்த சோலாஸ் விதிகள் உருவானதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சோகமான வரலாறு இருக்கு. டைட்டானிக் கப்பல் மூழ்கினப்போ அதுல போதுமான உயிர்காக்கும் படகுகள் இல்ல, 24 மணி நேரமும் வேலை செய்யற ரேடியோ சிஸ்டம் இல்லைன்னு நிறைய ஷாக்கிங்கான பாதுகாப்பு குறைபாடுகள் அப்போதான் வெளியே தெரிஞ்சது. இதுக்கு ஒரு பதிலடியா இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன், அதாவது IMO, சோலாஸ் விதிகளை உருவாக்குச்சு. இது வெறும் சட்டங்கள் மட்டும் இல்லைங்க, அந்த பனிபடர்ந்த இரவிலிருந்து நாம கத்துக்கிட்ட பாடங்களை என்னைக்குமே மறக்கக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு வாக்குறுதி. இன்னைக்கு நம்மளோட பயண திட்டம் இதுதான். முதல்ல ரொம்ப அடிப்படையான விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். கப்பல்கள் எப்படி இருட்டுல ஒன்னையொன்னு பார்த்துக்கிட்டு மோதாம போகுதுன்னு நேவிகேஷன் லைட்ஸ் பத்தி பார்க்கலாம். அடுத்து கப்பலோட இதயமான என்ஜின் ரூம்குள்ள போய் அங்க ஒரு பெரிய விபத்து நடக்காம தடுக்கிற ஆயில் மிஸ்ட் டிடெக்டரை பத்தி பார்க்கலாம். அதுக்கப்புறம் காத்தே இல்லாம தீய அணைக்கிற ஒரு சூப்பரான CO2 சிஸ்டம் எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியா இந்த எல்லா அமைப்புகளும் எப்படி ஒன்னா சேர்ந்து ஒரு முழுமையான பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம். சரி, நம்மளோட முதல் டாபிக் ரொம்பவே பேசிக்கான ஒன்னு, பார்வை. நடுக்கடல்ல கும்மிருட்ல ஒரு பெரிய அடுக்குமாடி கட்டடம் சைஸ்க்கு இருக்கிற ஒரு கப்பல் இன்னொரு கப்பல் மேல மோதாம எப்படி போகுது? அதுக்கு ஒரே பதில் இந்த நேவிகேஷனல் லைட்ஸ் தான். இதோட பங்கு நம்ம நினைக்கிறத விட ரொம்பவே பெருசு. இந்த நேவிகேஷனல் லைட் சிஸ்டம் தான் கப்பலோட உயிர்நாடி. அதனால தான் இதுக்கு பல அடுக்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்கு. இதுக்குன்னே ஒரு பிரத்யேக டிஸ்ட்ரிபியூஷன் போர்ட்ல இருந்து பவர் சப்ளை வரும். ஒருவேளை அதுல கோளாறு ஏற்பட்டா உடனே பேக்கப் பவருக்கு மாற ஒரு சேஞ்ச் ஓவர் சுவிட்ச் இருக்கும். ஏதாவது தப்பா போச்சுன்னா பயங்கரமா சத்தம் போட்டும் பிரகாசமா ஒளிந்தும் எச்சரிக்கை செய்ய விஷுவல் அண்ட் ஆடியோ அலார்ம்ஸும் இருக்கு. சுருக்கமா சொன்னா, இந்த விளக்குகள் ஒரு செகண்ட் கூட அணையவே கூடாதுங்கிறதுக்காக எல்லா ஏற்பாடும் செஞ்சிருக்காங்க. ஏன்னா ஒரு நொடி இருள் கூட ஒரு பெரிய பேரழிவுக்கு வழிவகுக்கலாம். 6 நாட்டிக்கல் மைல்ஸ். இந்த தூரம் பார்க்கறதுக்கு கம்மியா தெரியலாம், ஆனா ஒரு பெரிய கப்பலுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தூரம். ஒரு அதிவேக சரக்குறையில நிறுத்த முயற்சி பண்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க. அதுக்கு நேரமும் தூரமும் தேவைப்படும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த 6 மைல் தூரம் தான் கேப்டன்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசி கப்பலை சரியான திசையில திருப்பி நடக்கக்கூடிய ஒரு பெரிய மோதலை தவிர்க்க தேவையான அந்த முக்கியமான நேரத்தை கொடுக்குது. வாங்க அடுத்த பகுதிக்கு போகலாம். பேரழிவை தடுத்தல், இன்ஜினின் கண்காணிப்பாளன். இப்போ நாம கப்பலுக்கு வெளியே இருந்து கப்பலோட இதய பகுதியான இன்ஜின் ரூமுக்குள்ள போக போறோம். அங்க நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஆபத்தை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு தடுக்கிற ஆயில் மிஸ்ட் டிடெக்டர் பத்தி பார்க்கலாம். இப்போ ஒரு கேள்வி, ஒரு பெரிய கப்பலோட இன்ஜினுக்குன்னு எப்போ ஒரு ஸ்பெஷலான ஸ்மோக் டிடெக்டர் தேவைப்படுது? இதை புரிஞ்சுக்க உங்க வீட்ல இருக்கிற ஸ்மோக் டிடெக்டரை யோசிச்சு பாருங்க. ஆனா இது அதை விட பல மடங்கு அட்வான்ஸ்ட். இது ஒரு பெரிய வெடி விபத்தையே தடுக்கக்கூடியது. அப்போ எந்த மாதிரி இன்ஜினுக்கு இந்த சிறப்பு கவனிப்பு தேவை? சோலார்ஸ் விதிகள் இதுல ரொம்ப தெளிவா இருக்கு. ஒரு இன்ஜினோட சக்தி 2250 கிலோவாட்டுக்கு அதிகமா இருந்தா, இது நூற்றுக்கணக்கான வீடுகளுக்கு மின்சாரம் கொடுக்கிற அளவுக்கு பவர், அதோட பிஸ்டன்களோட விட்டம் 300 மில்லிமீட்டருக்கு அதிகமா இருந்தா, அப்போ ஆயில் மிஸ்ட் டிடெக்டர், அதாவது OMD கட்டாயம் இருக்கணும். நாம இங்க கடல் உலகத்தோட ராட்சத இன்ஜின்களை பத்தி பேசுறோம். ஒரு சின்ன ஸ்பார்க் கூட ஒரு பெரிய வெடிவிபத்துல முடியக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த இன்ஜின்கள் இவை. இப்ப நம்ம பார்க்க போறது 3வது ரொம்ப முக்கியமான ஒரு சிஸ்டம், காற்றில்லாமல் தீயணைப்பது, நிலையான CO2 சிஸ்டம். கப்பல்ல, குறிப்பா இன்ஜின் ரூம் மாதிரியான மூடிய இடங்கள்ல ஏற்படக்கூடிய பெரிய தீ விபத்துகளை எதிர்த்து போராடுறதுல இதோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சூழ்நிலையை கற்பனை பண்ணி பாருங்க. எலக்ட்ரிக்கல் ஃபயர் இல்லனா ஆயில் ஃபயர் மாதிரி இடத்துல தண்ணியை ஊத்துனா என்ன ஆகும்? நிலைமை இன்னும் மோசமாகும் இல்லையா? அந்த மாதிரி இடத்துல கட்டுப்படுத்தவே முடியாத தீய எப்படி அணைப்பீங்க? இந்த மாதிரி நேரத்துல தான் CO2 சிஸ்டம் ஒரு ஹீரோ மாதிரி உள்ள வருது. இந்த சிஸ்டத்தோட பாதுகாப்பு அம்சத்தை பாருங்க. இது அவ்வளோ சீக்கிரம் ஆக்டிவேட் ஆயிடாது. இதை இயக்கிறதுக்கு 2 தனித்தனி கண்ட்ரோல்ஸ் இருக்கு. முதல் கண்ட்ரோலை இயக்கிட்டு அப்புறம் 2வது கண்ட்ரோலை இயக்கினாதான் CO2 வெளியேறும். இது எதுக்குன்னா, தெரியாம கூட யாரும் இதை ஆக்டிவேட் பண்ணிடக்கூடாது.
ஏன்னா CO2 வாயு அந்த இடத்துல பரவச்சுன்னா அங்க இருக்கிற ஆக்சிஜன் மொத்தம் காலியாகிடும். அது உள்ள இருக்கிற மனிதர்களுக்கு ரொம்ப ஆபத்தானது. இது எவ்வளவு சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்க. சரக்கு வைக்கிற இடத்துல தீ பிடிச்சா அந்த இடத்தோட மொத்த கொள்ளளவுல 30% CO2 தேவைப்படும். ஆனா இன்ஜின் ரூம்ல தீ பிடிச்சா மொத்த கொள்ளளவுல 40% CO2 தேவைப்படும். ஏன் இன்ஜின் ரூமுக்கு அதிகமா தேவைப்படுதுன்னா அங்கதான் சூடான மிஷின்கள், ஃபியூல் லைன்ஸ், எண்ணெய்கள்னு எல்லாமே இருக்கு. அதனால அங்க இருக்கிற ஆக்சிஜனை மொத்தமா காலி பண்ணினாதான் தீ அணைக்க முடியும். இந்த சிஸ்டம் எவ்வளவு வேகமா வேலை செய்யுதுன்னு பாருங்க. சிஸ்டத்தை இயக்கின ஒரே நிமிஷத்துல தேவைப்படுற மொத்த CO2ல 50% அந்த இடத்துக்குள்ள பீச்சு அடிக்கப்படும். யோசிச்சு பாருங்க, வெறும் 60 செகண்ட்ல. இந்த மாதிரி உடனடி நடவடிக்கை தான் தீய பரவாம கட்டுப்படுத்த உதவும். அடுத்த ஒரு நிமிஷத்துல, அதாவது மொத்தம் 2 நிமிஷத்துல 85% CO2 அந்த இடத்த நிரப்பிடும். இது கிட்டத்தட்ட அந்த இடத்துல ஆக்சிஜனே இல்லாத ஒரு சூழலை உருவாக்கி தீய முழுமையா மூச்சு திணற வச்சு அணைச்சிடும். இது ஒரு நம்ப முடியாத அளவுக்கு வேகமான மற்றும் திறமையான அமைப்பு. இது வெறும் கேஸை மட்டும் வெளியேற்றாது. இது ஒரு ஸ்மார்ட் சிஸ்டம். இது இயங்க ஆரம்பிச்சதும் காதை கிழிக்கிற அளவுக்கு அலாரங்கள் அடிச்சு உள்ள இருக்கிற எல்லாரையும் வெளியேற சொல்லும். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துக்கு ஆக்சிஜனை கொண்டு வரக்கூடிய எல்லா வெண்டிலேஷன் ப்ளோவர்ஸையும் தானாவே நிறுத்திடும். இதனால தீக்கு ஆக்சிஜன் சப்ளை கட் ஆயிடும். இதோட குழாய்கள் 122 பார் அழுத்தத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு உறுதியா இருக்கும். இது உங்க கார் டயர்ல இருக்கிற அழுத்தத்தை விட 60 மடங்கு அதிகம். இதுவரைக்கும் நாம 3 சிஸ்டம்ஸை தனித்தனியா பார்த்தோம். ஆனா உண்மை என்னன்னா இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு சம்பந்தப்பட்டது. ஒரு முழுமையான பாதுகாப்பு தத்துவமா இது எப்படி வேலை செய்யுதுன்னு இப்ப பார்க்கலாம். ஸோ இதிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு சின்ன நேவிகேஷன் லைட் பல்ப்ல இருந்து ஒரு சிக்கலான CO2 சிஸ்டம் வரைக்கும் சோலாஸ் விதிகள் ஒரு பல அடுக்கு பாதுகாப்பு வழியை உருவாக்குது. இந்த வலையில ஒவ்வொரு பாகமும் கடல்ல உயிர்களை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். கடல்சார் பாதுகாப்புங்கிறது ஒரே ஒரு கருவியை பற்றியது இல்ல, அது விதிகள் மற்றும் உபகரணங்களோட ஒரு விரிவான ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. கடைசியா ஒரு சிந்தனையை தூண்டும் கேள்வி. இப்போ கப்பல்கள் தானா இயங்க ஆரம்பிச்சிடுச்சு. அதாவது ஆட்டோனாமஸ் ஷிப்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்போ நாம இன்னைக்கு பார்த்த இந்த அடிப்படை பாதுகாப்பு விதிகள் என்ன ஆகும்? எதிர்காலத்துக்கு ஏற்ற மாதிரி அது எப்படி மாற வேண்டியிருக்கும்? இத பத்தி யோசிங்க. See you next time with interesting topics.